ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 10வது பாட்டு பார்க்க போறோம். 20 கரம் தலையீரைந்து என்னும் அத்திருவிழி வலிக்கு ஒரு செயல் இன்று எங்களால் கருமுகில் என வளர் கருணையம் கடல் பொருது இடர்தணிக்கின் உண்டு என்னும் புணர்ப்பினால். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கரம் 20 தலை ஈரைந்து என்னும் 20 கைகளும் 10 தலைகளும் உடையவன் என்று சொல்லப்படும் அத்திருவிழி வலிக்கு அந்த அருட்செல்வம் இல்லாத ராவணனது உறவலிமை வரவலிமை ஆகிய வல்லமைக்கு எங்களால் ஒரு செயலின்றி எங்களால் ஒரு எதிர்ச்செயலும் செய்ய இயலாதவர்களாக இருக்கிறோம். கருமுகில் என வளர்கருணையங்கடல் கரிய மேகம் போல பார்க்கடலில் கண் வளர்கின்ற கருணை கடலாகிய திருமால் பொருது இடர்தணிக்கின் அவ்வரக்கருடன் போரிட்டு எங்கள் துன்பத்தை தணித்தால்தான் உண்டு எனும் புணர்ப்பினார் எங்களுக்கு உய்வுண்டு என்னும் கருத்தினால். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கரம் 20 தலை ஈரைந்து என்னும் அப்படின்னு வர்ற இடத்துல 10 தலை அப்படின்னு சொல்லாம ஈரைந்து அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே ஒரு இலக்கிய நயத்தை, அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் சட்டுன்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பிரிச்சு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கண்ணதாசனுடைய பாட்டு கூட இருக்குல்ல, எண்ணி 2 16 வயது அப்படின்னு. 16ன்னா எல்லாருக்கும் தெரியும். அது என்ன எண்ணி 2 16 அப்படின்னா 2 8 16 அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம ஈரேழு உலகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, 14 உலகம் அப்படிங்கிறதுக்கு ஈரேழு, மேலுலகம் 7 கீழ் உலகம் 7 அப்படிங்கிற கணக்குக்கு ஈரேழுன்னு. அந்த மாதிரிதான் ஈரைந்து. இதுல ஓர் எப்படி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, ஓர் எங்கெல்லாம் உயிரெழுத்து வருதோ அங்க ஓர்னு வரணும், எங்கெல்லாம் உயிர்மை எழுத்து வருதோ அங்கெல்லாம் ஒருன்னு வரணும். ஓர் உயிர் ஈருடல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துலயும் ஈருடல், உடல் அப்படிங்கறதுலயும் உயிர் எழுத்து வர்றதுனால ஈர் அப்படின்னு. அதேதான் ஒரு ஈர். இப்ப இரு பறவைகள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பறவைகள்ல வர்றப்ப உயிர்மை எழுத்துல ஈருங்கிறது உயிரெழுத்து. இப்ப இந்த இடத்துல ஈர் 5 ஈர் 7 அது எல்லாமே உயிரெழுத்துல ஆரம்பிக்கிறதுனால ஈருன்றதுதான் வரும், இரு வரக்கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்தது திருவிழி வலிக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன்கிட்ட ராவணனுக்கு எல்லா வலிமையும் இருக்கு, ஆனா திரு இல்ல. அந்த இடத்துல திருங்கிறது எதை குறிக்குது? எந்த செல்வம் இல்ல அப்படின்னா அருட்செல்வம் இல்ல. அது வெறும் திருவிழி வலிக்குன்னு சொல்லல அவரு, அத்திருவிழி வலிக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பொதுவாவே இந்த புத்தகத்தை எடு அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த அப்புத்தகத்தை எடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல ஆன்ற ஒரு சுட்டு எதை குறிக்குது? ஏதோ ஒரு தனித்தன்மை அந்த புத்தகத்துக்கு இருக்கு அப்படின்னு அதுல ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்தி சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல திருங்கிறது செல்வத்தை, பொதுவா செல்வத்தை குறிக்கும். எந்த செல்வத்தை? அத்திருவிழி அப்படிங்கிற இடத்துல ஆங்கிற சுட்டு எந்த செல்வத்தை குறிக்குது அப்படின்னா அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா அருட்செல்வம் இல்ல அப்படிங்கிற அந்த அருளை குறிக்கிறதுக்கு தான் அத்திருவிழி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு செயல் இன்று அப்படின்னு அவன் ராவணைய பயங்கரமா துன்பப்படுத்தணும், எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறான். அவனுக்கு ஆனா பதிலுக்கு ஒரு எதிர் செயல் கூட எங்களால செய்ய முடியல அப்படின்னு வர்ற இடத்துல ஒரு செயல் இன்று அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரல. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அதாவது ஒரு அப்படிங்கிறதுக்கு நம்பர் 1 அப்படின்னு ஒரு அர்த்தம், ஒன்றுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிறுமைங்கிற அர்த்தமும் இருக்கு. இப்ப ஒண்ணு கூடயா கிடைக்கல, ஒண்ணு கூடயா பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணு அப்படின்னா நம்பர கிடையாது, ரொம்ப ரொம்ப கொஞ்சம், எதுவுமே இல்லையா அப்படின்ற பொருள் அங்க வருது இல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு செயல் இன்று அப்படின்னு சொன்னா தேவர்களால எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப அவர்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாரு. அதே மாதிரி எங்களால் கருமுகில் என வளர்கருணையம் கடல் அப்படின்னு வர்ற இடத்துல கருமுகில் அப்படின்னா விஷ்ணுன்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம்ல. நம்ம ஏற்கனவே நான் 185வது பாட்டுல சொல்லியிருக்கேன். அதாவது அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையென விழிதுயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அறக்கருதம் கொடுமை தீர்ப்பேன் என்று உலைவுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையை அப்படிங்கிற பாட்டுல மாமுகில் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கருநிறம் அப்படின்னு நிறத்துக்காக மட்டும் வரல, அது
செயலுக்காகவும் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. அதாவது மழை பொழியுது, எப்படி மழை பொழிந்து உயிர்களை காக்கிறதோ அந்த மாதிரி காக்கும் கடவுளான விஷ்ணு. அதனால முகில்ங்கிறது விஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல இங்கேயும் கருமுகில் அப்படின்னு வருது இல்ல. வெறும் நிறத்தையும் செயலையும் மட்டும் குறிக்கல, இங்க இன்னும் கூடுதலா ஒன்னும் சொல்லலாம். அதாவது மழை பாரபட்சமே பார்க்காது. ஏழைகள் இருக்கிற இடத்துல மழை பெய்யாமையும் பணக்காரர் இருக்கிற இடத்துல மழை பெய்தும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாது இல்ல. எல்லாருக்கும் பொதுவானது, பாரபட்சமே இல்லாமல் இருப்பது. அதனால விஷ்ணு எப்படி உதாரணம் கூட சொல்லியிருக்கேன், அன்புமிகு அப்படின்னு சுவாமிக்கு எல்லாம் எழுத மாட்டாங்க கோவில்ல, அருள்மிகுன்னு தானே எழுதுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரதியுபகாரம் எதிர்பார்த்து வர்றது அன்பு, எதுவுமே எதிர்பார்க்காம வர்றது அருள். அதனால அந்த தன்மைக்கும் மழைக்கும் ஒப்பிட்டு சொல்றதுனால கருமுகில்ங்கிறது அந்த தன்மையையும் குறிக்கும், நிறத்தையும் செயலையும் தாண்டி தன்மையையும் குறிக்கும். ஏன்னா கருணை கடல்னு சொல்லல அவரு கம்பர், கருணையம் கடல் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், அந்தனர் அப்படிங்கறதுல அம் கூட்டல் தன் கூட்டல் அன் அப்படிங்கிற அம்மனா இருக்கட்டும், இல்லாட்டி அம்ஜுகம் அம் கூட்டல் சுகம், அந்த ரெண்டு இடத்துலயுமே அழகிய, அம்முனாலே அழகுன்னு அர்த்தம். அதனால அழகிய கருணை கடல் அப்படின்னு ஏன் அப்படி ஒப்பிட்டு சொல்றாரு? திருவிலின்னு ராவணனை சொல்றாரு, விஷ்ணுவ கருணையம் கடல் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா விஷ்ணு நான் போன பாட்டுக்கு முந்தின பாட்டிலேயே சொல்லியிருக்கேன், அதாவது திரு வீற்றிருக்கும் மார்பன் அப்படின்னு. லக்ஷ்மி தேவி மார்புல இது விஷ்ணுவோட மார்புல இருக்கா அப்படிங்கறதுனால அங்க சுத்தமா அவன்கிட்ட திருவிழி இல்ல, இங்க கருணை கடலாக இவர் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு. அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி பொருது அப்படின்னு இந்த இடத்துல கருணையம் கடல் பொருது அப்படின்னா தேவர்கள் கூட்டம் கூட்டமாக சென்றார்கள் அப்படிங்கிற பொருள்ல வருது பொருதுன்னா. இடர்தணிக்கின் உண்டு எனும் புணர்ப்பினால் அப்படின்னா இந்த இடத்துல புணர்ப்பு அப்படிங்கிற சொல் பொதுவா ஒரு சேர்தல், புணர்தல்னா சேர்தல், அதனால புணர்ப்புனா ஒரு கனெக்ஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர ஒரு திட்டம் தீட்டுவது, சூழ்ச்சி செய்வது, ஒரு மாயாஜால செயல் செய்வது, அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்துல தந்திரம் அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த மாதிரி ஒரு சூக்ஷமத்தை சொன்னார் பிரம்மா அப்படின்னு தந்திரத்தை குறிக்கிறதுக்காக வர்ற சொல் தான் இந்த புணர்ப்பினால் அப்படின்றது. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, 20 கைகளும் 10 தலைகளும் கொண்டுள்ள ராவணன் உறவலிமை வரவலிமை எல்லாம் வச்சிருக்கலாம், ஆனா அவன்கிட்ட அருட்செல்வம்ங்கிறது சுத்தமா இல்ல. அவன் செய்யக்கூடிய செயல்களுக்கு நம்மளால எதிர்த்து எதுவும் செய்ய முடியல. ஆனா விஷ்ணு கருணை கடலாகிய விஷ்ணு நினைச்சார்னா அவர் தான் இந்த பிரச்சனைக்கு, இந்த நாம படும் துன்பங்களுக்கு அவர் தான் தீர்வு சொல்ல முடியும். அவரது நம்மளுடைய வாழ்க்கை அவர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பிரம்மா அப்படிங்கறத இந்த பாட்டுடைய கருத்து. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. 20 கரம் தலை ஈரைந்து என்னும் அத்திருவிழி வலிக்கு ஒரு செயல் இன்று எங்களால் கரு முகில் என வளர் கருணையம் கடல் பொருது இடர்தணிக்கின் உண்டு எனும் புணர்ப்பினால். இதுதான் பாட்டு. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.